நீ செட் பண்ண ஆளுங்க கரெக்டா சொன்ன வேலைய செஞ்சாங்களா? எல்லாம் பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு மேடம். அந்த கம்பெனிக்கு நான் ரைடு போயிருப்பாங்க. இந்த கம்பெனிக்கு ரைடு வர வைக்கிற அளவுக்கு வந்த அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. தப்பான பொருளை எப்படியோ எங்க கம்பெனிக்குள்ள எடுத்து வந்து நீ வச்சிட்ட. ரைட் பண்ண வந்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நீ எங்க கம்பெனில வச்ச பொருளை நாங்க வச்சிட்டு என்ன செய்ய போறோம்? உன் வீட்டுக்கு தான் ரைட் வந்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன சொல்ற நீ? மேகனாவை எதிர்க்கும் சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இன்னைக்கான ப்ரோமோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மேகனா இல்லாத பொருளை தூக்கிட்டு வந்து தமிழ் கம்பெனியில் வச்சிடறாங்க. ஸோ அப்போ ரைடோ வராங்க. ஆனால் இதை நம்மளோட சரஸ்வதி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டனால அந்த ஒரு கெட்ட பொருளை தூக்கி அவங்க வீட்லேயே, அதாவது நம்மளோட மேகனா வீட்லேயே வச்சிடுறாங்க. ஸோ வச்சினோன்னே இங்கே ரைடுக்கு வந்தவங்க எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் வாழ்த்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரஸ்வதியோ தமிழோ மேகனாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் அவங்க வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மேகனாவோட நிலை என்ன அப்படின்ற மாதிரி தான் போக போகுது. பாவம் நம்மளோட மேகனா அப்படின்ற மாதிரியும் நிற்க வைக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்த வாரத்தில் நம்மளோட மேகனா யாருன்றதை காட்டுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேகனாவோட வீடை சீல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோவில் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி நம்பருக்காம இந்த ஒரு வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. வரட்டா.